தற்பொழுது உலகளவில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகின்ற விடயம் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதுதான். அணுசக்தி நிலையங்கள் மீது, அதாவது ஈரானில் அமைந்திருக்கின்ற முக்கியமான 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்கி இருக்கின்றது. அதன் ஊடாக அவை சேதமடைந்திருக்கின்றது என்று கூறப்படுகிறது. இதனை ஈரானும் ஒத்துக்கொண்டு விட்டது. ஆனால் ஈரான் அரச ஊடகம் வெளியிட்டிருக்கின்ற செய்தியில் அதற்குள் இருந்த பொருட்கள் அனைத்துமே ஏற்கனவே அங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டதாகவும், இதனால் பெரிய சேதம் எதுவும் இல்லை என்றும், ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது உண்மை என்றும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதேவேளை இந்த தாக்குதல் சம்பவம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு விட்டதாகவும், அங்கிருந்து விமானங்கள் தாக்கிவிட்டு பத்திரமாக மீண்டு வந்திருப்பதாகவும் ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதை உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு சமாதானத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ட்ரம்ப் அவர்கள் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அதை ஈரான் ஒரு ஆயுதத்தை மறைத்து வைத்திருக்கின்றது, இன்று வரை தாக்கவில்லை. அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினால் என்ன நடக்கும் என்கின்ற மற்றொரு கேள்வியும் இருக்கின்றது. அதை ஏமன் நாடு தாங்கள் உத்தியோகபூர்வமாக இந்த போரில் இணைவதாக எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அதேவேளை ஹவுதி கிளர்ச்சியாளர்களும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த தாக்குதலுக்கு முன்னரே அமெரிக்கா இதற்குள் தலையிட்டால் நாங்கள் அமெரிக்க போர்க்கப்பலை தாக்குவோம் என்று கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் செங்கடலில் அமெரிக்க போர்க்கப்பல் மீதும் அதை தவிர சரக்கு கப்பல்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்கின்ற ஒரு அபாயம் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக விலையேற்றங்களும் இதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இவ்வாறு பல பிரச்சனைகள் இதற்குள்ளே நகர்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் அமெரிக்கா ஈரானை தாக்கியதைத்தான் பார்க்கின்றார்கள். அதை தாண்டி பல விடயங்கள் இருக்கின்றது. ஈரான் சளைத்த நாடாக இல்லை, பல் தாக்குதல் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அமெரிக்காவின் இந்த தாக்குதல் என்பது ஈரானை பெரிய அளவில் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாக்கவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் இது 3ஆம் உலகப் போராக மாறுமா அல்லது சமாதானத்திற்கு போவார்களா என்பதுதான் பெரும் கேள்வியாக இருக்கின்றது. அதே போல ஐநா பொதுச் செயலாளரும் இந்த தாக்குதல் தொடர்பாக கவலை வெளியிட்டிருக்கிறார். உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பில் இருக்கிறது. அதை விட பல தகவல்கள் தொடர்பாக வந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஒரு சிலர் கொண்டாடுகின்றார்கள், ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஒரு சிலர் கொண்டாடுகின்றார்கள். அதுவிட இலங்கை போராட்டத்தின் போது இந்த நாடுகள் உதவி செய்தன என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகின்றது. அதாவது இஸ்ரேல் மட்டும்தான் இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி செய்தது என்ற ஒரு தரப்பும், ஈரான் மட்டும்தான் இலங்கை அரசாங்கத்திற்கு உதவி செய்தது என்ற இன்னொரு தரப்பும் கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் 2 தரப்புமே இலங்கை அரசாங்கத்திற்கு உதவி செய்தது. ஆகவே இவை தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் இதிலே பார்க்க வேண்டியிருக்கிறது. பொறுமையாக இந்த பதிவை பாருங்கள், முழுமையாக இது தொடர்பான தகவலை பார்க்கலாம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக் கொள்ளக்கூடிய வகையில இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அமெரிக்கா B2 விமானம் பங்கர் பஸ்டர் எனப்படுகின்ற ஒரு குண்டை தாக்கி ஈரானில் இருக்கின்ற அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. அந்த பங்கர் பஸ்டர் எனப்படுகின்ற அந்த குண்டு 200 அடி ஆழத்திற்கு துளைவிட்டு சென்று அங்கு வெடித்து அடியில் இருக்கின்ற அந்த சுரங்கங்களூடாக அமைக்கப்பட்டிருக்கின்ற கட்டிடங்களையோ அல்லது வேறு ஏதாவது நிலையங்களையோ அழிக்கக்கூடிய வல்லமை படைத்ததாக அது இருக்கின்றது. இந்நிலையில் அதனை பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்ரேல் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறது. அதாவது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்துக் கொண்டிருக்கிறது, அதற்கான யுரேனியத்தை செறிவுபடுத்தி வேலை திட்டம் நிறைவடைந்திருக்கிறது கிட்டத்தட்ட. ஆகவே அங்கு அதற்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதற்கு மேல் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று இஸ்ரேல் தொடர்ந்து அமெரிக்காவுடன் வலியுறுத்தி வந்தது. அதன் அடிப்படையில் இஸ்ரேல் அதன் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது. இருந்தாலும் அந்த இடத்தை அழிக்க முடியாது. இவ்வாறான சூழ்நிலைத்தான் அமெரிக்காவிடம் இஸ்ரேல் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. அந்த தாக்குதல் நடத்த வேண்டும், அந்த ஆயுதம் அமெரிக்காவில் மட்டும்தான் இருக்கின்றது. அதாவது அந்த குண்டும் அதேவேளை அதிக இடையுள்ள அந்த குண்டை தாங்கி செல்லக்கூடிய விமானமும் அமெரிக்காவுடன் தான் இருக்கின்றது. அது ரேடரில் சிக்காது என்றும் கூறப்படுகிறது. ஆனால் தொழில்நுட்ப வல்லுநர்கள் என்ன கூறுகின்றார்கள் சொன்னால், இந்த நவீன உலகத்தில் ரேடர் சிக்காமல் செல்வதெல்லாம் ஒன்றுமில்லை. அந்த ரேடர் அல்லது அது தொடர்பாக அதை கண்டறிவதற்கான ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி தான் அடையவில்லை. ரஷ்யாவிடம் அது இருக்கிறது. ரஷ்யாவின் உதவியை பெற்றுக் கொண்டால் அதனை அடுத்த கட்டத்திலே இவ்வாறான விமானங்கள் வருவதையும் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும் என்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூறியதாக சில செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது இவ்வாறான சூழ்நிலையை தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கிறது. அமெரிக்கா தாக்குதல் நடத்திவிட்டு பத்திரமாக வெளியேறி சென்றிருப்பதாக ட்ரம்ப் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கின்ற தகவல்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், போர்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்பஹானில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதை உறுதிப்படுத்தி இருக்கின்ற அதேவேளை இது பயங்கரமான அழிவுகரமான தளங்களை அவர்கள் கட்டி எழுப்பும் போது எல்லோரும் பல ஆண்டுகளாக அந்த பெயர்களை கேட்டனர். இன்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் ஒரு அற்புதமான வெற்றி என்று நான் உலகிற்கு தெரிவிக்க முடியும். ஈரானின் முக்கிய அணு செறிவூட்டல் வசதிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு விட்டன என்று ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அதேவேளை அவர் ஈரானுக்கு பகிரங்க மிரட்டல் ஒன்றையும் விடுத்திருக்கிறார். ஈரான் இப்போது சமாதானத்திற்கு முன்வராவிட்டால் எதிர்காலத்தில் அமெரிக்காவின் தாக்குதல்களை
மிக அதிகமாக எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்று அவர் மிரட்டல் விடுத்திருக்கிறார். அமைதி விரைவில் ஏற்படும் அல்லது கடந்த 8 நாட்களில் நாம் கண்டதை விட ஈரானுக்கு மிகப்பெரிய சோகம் ஏற்படும் என்று ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார். நினைவில் கொள்ளுங்கள், இன்னும் நிறைய இலக்குகள் உள்ளன. இன்று இரவு அவற்றில் மிகவும் கடினமானதாகவும் மிகவும் ஆபத்தானதாகவும் இருந்தது. ஆனால் அமைதி விரைவில் வரவில்லை என்றால் நாங்கள் துல்லியம், வேகம் மற்றும் திறமையுடன் மற்ற இலக்குகளை நோக்கி செல்வோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த தாக்குதலின் போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து செயற்பட்டதாக இஸ்ரேல் ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றன. அதேவேளை இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்பது உண்மை. ஆனால் அந்த இடத்தில் இருந்த முக்கியமான பொருட்கள் அனைத்தும் ஏற்கனவே வெளியேற்றப்பட்டு விட்டன என்று ஈரான் அரசு தொலைக்காட்சி தெரிவித்திருக்கிறது. ஆக அந்த தாக்குதலால் பெரிய அளவு பாதிப்பு ஈரானுக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அதுதவிர அமெரிக்கா பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்தி தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக ஒரு செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது தொடர்பான உத்தியோகபூர்வமான தகவல் எதுவும் வெளியாகவில்லை. ஆகையால் பாகிஸ்தான் ஈரானுக்கு துரோகம் செய்து விட்டதா என்ற கேள்வியையும் பலர் எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தாக்குதலை அடுத்து உடனடியாக ஏமன் நாடு ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. நாங்கள் உத்தியோகபூர்வமாக தற்காலிகமாக இந்த போரிலே இணைந்து கொள்கின்றோம் என்று ஏமன் அரசு அறிவித்திருக்கிறது. அதேவேளை கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏற்கனவே கூறியிருந்தார்கள், இந்த போரில் அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த யுத்தத்தில் அமெரிக்கா தலையிட்டால் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை நாங்கள் தகர்த்தறிவோம், அதுவே செங்கடல் ஊடாக செல்லுகின்ற சரக்கு கப்பல்கள் மீதும் தாக்குதல் நடத்துவோம் என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். இந்த நிலையில் அவர்கள் மீண்டும் அமெரிக்காவை கண்டித்திருக்கின்றார்கள். அதனால் அமெரிக்க போர்க்கப்பல்கள் தற்பொழுது செங்கடல் பகுதியில் நிற்கின்றன, அவை மீது தாக்குதல் நடத்தப்படும் என்கின்ற அச்சமும் எழுந்திருக்கின்றது. அதை தவிர ஏனைய கிளர்ச்சி அமைப்புகளும் ஈரானுக்கு ஆதரவாக நிற்கின்றது. இவ்வாறான பின்னணியில் அமெரிக்காவுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் பெரும் அழிவு காத்திருக்கிறது. தாமதமின்றி பதில் தாக்குதல் நடத்தப்படும். முதற்கட்டமாக அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று ஈரான் பகிரங்க எச்சரிக்கை ஒன்றினை விடுத்திருக்கிறது. ஈரானும் அந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்துவதாக எச்சரித்திருக்கிறது. அதேவேளை இஸ்ரேல் மீது பதிலடி தாக்குதலை ஈரான் நடத்தி இருப்பதாகவும் ஒரு தகவல் சற்று முன்னர் கிடைக்கப்பட்டது. அது தவிர ஈரானின் ரகசிய ஆயுத கிடங்கில் 2000க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் உள்ளன. அதில் ஹோரான் கிசர் 4 எனப்படும் மிக ரகசியமான 2000 கிலோமீட்டர் தூரம் சென்றடையக்கூடிய ஏவுகணை இன்னும் பயன்படுத்தப்படவில்லை. அது பயன்படும் நாளே உலகத்திற்கு ஒரு பெரிய ட்ரெயினிங் பாயிண்டாக மாறும். இப்போது நிலைமை என்ன என்கின்ற அடிப்படையில் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ஏவுகணையை வைத்திருக்கின்றது ஈரான், அதை இன்னும் பயன்படுத்தவில்லை. அது பயன்படுத்தப்பட்டால் உலகத்தில் ஒரு திருப்புமுனை ஏற்படும் என்று ஈரான் எச்சரித்திருக்கின்றது. அது தவிர இந்த தாக்குதலை அடுத்து கமேனி அவர்கள், அதாவது ஈரானின் அதி உச்ச அதிகாரமுடைய நபர் கமேனி அவர் கூறியிருக்கின்றார், எனக்கு பிறகு அந்த நாட்டை பொறுப்படுத்தி நடத்தக்கூடியவர்களின் பெயர் பட்டியலை அவர் தெரிவு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் 3 பேரை அவர் தெரிவு செய்ததாக கூறப்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக இது இறுதி செய்யப்பட்டு தகவல்கள் வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது அதிலே யார் நிர்வகிப்பார் என்பது தொடர்பான அறிவிப்புகள் எல்லாம் வெளிவரும் என்று கூறப்படுகிறது. சாதாரண நாட்களில் இந்த நடவடிக்கைகள் நடந்து வருவதற்கு பல மாதங்கள் எடுக்கும். ஆனால் யுத்த காலம் அவசர நிலை என்பதால் உடனுக்குடன் இது தொடர்பாக ஒரு அறிவிப்பு வெளியிடுவதற்கு கமேனி காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கமேனியை கொலை செய்வதற்கு ஏற்கனவே இஸ்ரேல் திட்டமிட்ட நிலையில் அமெரிக்கா அதனை நிராகரித்திருந்தது. ஆனால் கமேனியை நாங்கள் தேவைப்படும் போது கொலை செய்வோம் என்கின்ற அடிப்படையில் தான் அமெரிக்கா வெளியிட்ட அன்னைய கருத்து அமைந்திருந்தது. இப்படியான சூழ்நிலை தனக்கு என்ன வேண்டும் என்றால் நடக்கலாம், தான் இருக்கின்ற இடத்தை வைத்துதான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை புரிந்து கொண்ட கமேனி உடனடியாக அடுத்த கட்டத்திற்கு தனது இடத்திற்கு யாரை நியமிக்கலாம் என்பது தொடர்பாக 3 பேரின் பெயரை தெரிவு செய்து வைத்திருப்பதாகவும் அதில் அவரது மகனின் பெயர் இல்லை என்றும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. இன்று 10வது நாள் இந்த போர் தொடங்கி, அதாவது நேரடியாக ஈரானும் இஸ்ரேலும் மோதி இன்று 10வது நாள். இது நீண்டு கொண்டே போகுமாக இருந்தால் அது வேறொரு 3வது உலக போருக்கு வித்திடும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கின்றது. காரணம், அமெரிக்காவின் போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா மீண்டும் நடத்தும், அமெரிக்காவின் நேச நாடுகள் நடத்தும், அல்லது ஒருவேளை அமெரிக்கா மீது இவர்கள் தாக்குதல் நடத்துகின்ற பட்சத்தில் நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற நாடுகள் கூட ஒன்றாக இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் ஈரானுக்கு ஆதரவாக இருக்கிற நாடுகள் மீது தாக்குதல் நடத்துவதற்குமான வழிவகைகள் எதிர்காலத்தில் ஏற்படலாம் என்கின்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றது. ஆகவே இது என்ன நடக்கப் போகின்றது என்பது தொடர்பாக இருக்கிறது. முக்கியமான ஒரு தருணமாக இருக்கின்றது. ஈரான் தற்பொழுது வரை எதிர்த்து தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், ஈரான் தொடர்ந்து போரிடத்தான் முடியும், இதில் வேறு வழி இல்லை. அதாவது கௌரவமாக இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து போராட்டத்தில் தான் இருக்க வேண்டும். இல்லை சமாதானமாக போனால் அவர்கள் விடுத்த நிபந்தனைகளுக்கு எல்லாம் போய் ஒரு அடிமையான நாடாக ஈரான் மாறிவிடும். அங்கு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தான் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும் பட்சத்தில் அமெரிக்கா சொல்லுகின்ற, இஸ்ரேல் சொல்லுகின்ற நபர்கள் தான் அங்கு வருவார்கள் என்பது ஒரு புற கருத்தாக இருக்கின்றது. அதை தவிர ராஜதந்திர ரீதியாக ஈரான் மீது ஏற்கனவே தாக்குதல் நடத்தப் போகின்றோம் என்பதை அமெரிக்கா அறிவித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் ஆட்சி மாற்றம் தொடர்பாக நாங்கள் எந்தவித தீர்மானம் எடுக்கவில்லை என்று அமெரிக்கா தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆகவே இதற்கு முதலே தகவல் கொடுக்கப்பட்டு விட்டது, அமெரிக்கா தாக்குதல் நடத்தப் போகின்றது என்று. எனவே இவ்வாறான சூழ்நிலை தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது, அணு ஆயுத நாடாக ஈரான் மாறக்கூடாது என்பதுதான் இஸ்ரேலின் ஒரே கொள்கையாக இருக்கின்றது. அமெரிக்காவின் கொள்கையும் அதுவாகத்தான் இருக்கின்றது.
அதற்காகத்தான் இதனை தொடங்கி இருந்தார்கள். ஆனால் இன்னும் சில மாதங்கள் கடந்திருந்தால் அவர்கள் ஒரு அணு ஆயுத நாடாக ஈரான் மாறி இருப்பார்கள் என்கின்ற கருத்தையும் பலர் கூறி வருகிறார்கள். கிட்டத்தட்ட அந்த வேலைகள் எல்லாம் ரகசியமாக முடுக்கி விட்டிருந்தது ஈரான் என்றுதான் சொல்லலாம். அவை இவ்வாறுதான் இன்றைய சூழல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக பல செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற போது இங்கு இருக்கின்றவர்கள் புலிகள் அமைப்பை அளிப்பதற்கு ஈரான் உதவி செய்தது என்று ஒரு தரப்பும், இஸ்ரேல் உதவி செய்தது என்று மற்றொரு தரப்பும் கூறி வருகின்றது. ஆனால் ஈரான், இஸ்ரேல் ஆகிய இரண்டு தரப்புகளுமே உதவி செய்தது. ஆகவே இலங்கை அரசாங்கத்திற்கு உதவி செய்யாத நாடுகள் இல்லை. அப்படி என்றால் இலங்கை அரசாங்கம் நாடுகள் உதவி கேட்கவில்லை என்றால் அர்த்தமே தவிர உலகில் இருக்கின்ற அனைத்து நாடுகளும் இங்கு உள்நாடு யுத்தம் நடைபெறுகின்ற போது இலங்கை அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்க தயாராக இருந்தது. பல நாடுகள் ஆதரவு அளித்தது என்பதுதான் உண்மை. அதை தாண்டி உலகில் எங்கேயாவது யுத்தம் நடக்கின்ற போது நாங்கள் போய் ஒரு பக்கம் ஆதரவாளர்களாக மாறி மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்கிற மனநிலைக்கு மாறிவிடுகின்றோம். இது ஒரு தவறான மனநிலை. எங்குமே யுத்தம் நடக்கக்கூடாது, மக்கள் உயிரிழக்க கூடாது என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதை விடுத்து அவர்கள் செய்த பாவத்திற்கு தான் அழிகின்றார்கள் சொன்னால் யார் செய்த பாவத்திற்காக நாங்கள் 2009 இங்கே அழிந்தோம் என்கின்ற கேள்வி தானாக விடுகின்றது. ஆகவே யுத்தம் என்பது யாரும் பாவம் செய்து அழிவதில்லை. அது மேற்கத்திய நாடுகளின் சதி, மேற்கத்திய நாடுகளின் சூழ்ச்சியால் நடக்கின்ற விடயங்கள். ஆகவே அமெரிக்கா உள்ளிட்ட முக்கியமான வல்லரசு நாடுகளுக்குள் ஒரு நிகழ்ச்சி திட்டம் இருக்கின்றது. நாங்கள் மட்டும்தான் இங்கு வாழ வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் இங்கு அடிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணம். அதாவது ஒவ்வொரு நாடுகளிலும் மன்னராட்சி இருந்தது கடந்த காலங்களில், கடந்த பல வருடங்களுக்கு முன்னர். ஆனால் தற்பொழுது உலகிலே மன்னராட்சி இருக்கின்றது. அந்த மன்னராக அமெரிக்கா இருக்கின்றது. இந்த அமெரிக்காவின் மன்னராட்சிக்கு தான் இங்கு இருக்கின்ற உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் கசப்பான உண்மையான விடயமாக இருக்கின்றது. எனவே இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.